வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செட்டப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், சப்போஸ் டேட்டா பிக் பண்ணலான்னா அதை எப்படி பிக் பண்ண வைக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே சாஃப்ட்வேர் வந்து டேட்டாபேஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்ச ஹார்ட்வேர் டெக்னீஷியன் யாராவது வந்து உங்கள் சாஃப்ட்வேர் வந்து பேக்அண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்கள் பேக்அண்ட் வந்து MariaDB SQL Database அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா SQL Database யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம SQL வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னா இது முழுக்க ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? அதேமாரி நெட்வொர்க்கிங் செட்டப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ MariaDB எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்போது நான் இந்த வீடியோவில் சிங்கிள் யூசர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். மல்டி யூசர்ன்றது வீடியோவோட எண்டில், அதாவது எல்லா சிலபஸும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மல்டி யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கவுண்டர் 6 கவுண்டர் இல்லை ஒரு 10 கவுண்டர் இருக்குன்னா அதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்றதை நம்ம வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ, அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சு கடைசியாக டாப்பிக்காக நம்ம அதை பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சிங்கிள் யூசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாடிஃபை பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் யூசர் ரூட்டுன்னு இருக்கும், இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடம் நல்லா கவனிக்கணும். நம்மள்ட்ட பில்லிங் சாஃப்ட்வேர் வாங்கணும் ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க, டெமோ கேட்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் அவங்க வாங்குவாங்கன்னு கிடையாது. அவங்க வந்து ஏற்கனவே சில சாஃப்ட்வேர்ஸை வந்து பரிசோதித்து பார்த்துருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நம்மள்ட்ட வாங்குவாங்க பொதுவாகவே. ஆனால் நம்ம சாஃப்ட்வேர் நல்லா சேலஞ்சிங்காக சொல்கிறேன். நம்ம சாஃப்ட்வேர் யாரோ ஒருத்தவங்க டெமோ பார்க்குறாங்கன்னா அந்த டெமோ பார்க்குற எல்லாருமே வாங்கிடுவாங்கன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 10 பேருக்கு போடுறேன்னா அதில் 9 பேரை என்னால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. அதுக்கு உதாரணம் நிறைய சூப்பர் மார்க்கெட் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் இந்த டாப்பிக்கை நான் சொன்னேன்றதையும் சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாகவே MySQL, அதாவது சர்வீஸ் நேம் வந்து MySQLன்னு இருக்கும். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இது வந்து TCP/IPயோட போர்ட்டு, அதாவது 3306 அப்படின்றது TCP/IPயோடைய போர்ட்டு. இது நெட்வொர்க்கிங்கில் வரக்கூடிய சிலபஸ். ஓகே, இங்கே வந்து பஃபர் சைஸு, அதாவது இது வந்து கொஞ்சம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பயுமே 1024ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து 500க்கு மேலே என்ன வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸு. இந்த போர்ட் வந்து 3306ன்னு இருக்குது. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு சாஃப்ட்வேர் டெமோ பார்த்துருப்பாங்க. டெமோ பார்த்ததுனால இந்த போர்ட்டு ஃபுல்லாகிட்ருக்கும். அப்போது இதுக்கு அடுத்த போர்ட் என்ன எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக நம்ம சாஃப்ட்வேர் அப்டேஷன் எல்லாமே நம்ம 3306 தான் கொடுப்போம். சப்போஸ் இந்தமாரி இல்லைங்க வேறு போர்ட்டு தான் எடுக்குது, இப்போ 3307 தான் எடுக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டெமோ இன்ஸ்டால் பண்ணும்போது பொதுவாக நம்ம வந்து 3306ல் செட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ செகண்ட்லேயே முடிஞ்சிடும். ஒன்றும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த MariaDB இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இல்லை மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நேரம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்து கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளுக்கு ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி டோட்டலாகவே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப்பே பண்ணலை. இப்போ டைமிங் ஓடுறபடி அதை நான் வந்து லைவாகவே இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்டேட்டுன்னு ஒரு செட்டப் வச்சுருக்கேன். இங்கே ஒரு செட்டப் இருக்குது. இந்த செட்டப்பை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு இந்த வார்னிங் மெசேஜ் வந்து நிற்கும். இதில் இன்ஸ்டால்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேருடைய மெயின் ஸ்க்ரீன் வந்துடும். அந்த மெயின் ஸ்க்ரீனில் சப்போஸ் டேட்டாவை பிக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ இது வந்து டேட்டாவை பிக் பண்ணல, அதாவது இந்த இடத்துல டேட்டா வந்து பிக்கிங் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுதான் செட்டப்போடைய ஃபோல்டர். இதில் அப்ளிகேஷன் ஃபைல்னு இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது உள்ள இந்த ஃபைல் மேலே இருக்கிற ஃபைல் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது உள்ள பேக்கப்னு ஒரு ஃபைல், பேக்கப்னு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த ஃபோல்டரோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதாவது பேக்கப்புன்ற ஒரு ஃபைலுக்குள்ளே இருந்த இந்த ஃபைலை நான் வந்து காப்பி பண்ணி வெளியில் போட்டுட்டேன். இப்போ இந்த ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் பேக் ஸ்பேஸ் அடிச்சிட்றேன். அடிச்சுட்டு இங்கே ஓகே கொடுத்தோடனே ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சேஞ்ச் இட்னு கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபைல் வந்து பில்லிங் பேக்கப் டாட் எஸ்கியூஎல் அப்படின்னு வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி இதை எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, நான் வந்து டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எஸ்கியூஎல் ஃபைல், இந்த எஸ்கியூஎல் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, இது வந்து லோக்கல் ஐபி. நம்ம வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணலை. சர்வராக இருந்தால் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதான் வந்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ஓப்பன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இதுதான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பில்லுன்றது போடணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால் போடலாம், போஸ்ன்னு போடலாம், இல்லை ஆஃபீஸ்ன்னு போடலாம். ஆனால் 4 லெட்டர் வந்து பில்லுன்னு இருக்கணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே bill_bossன்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக்கிங்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அந்த நோட் பேடில் நம்ம ஃபைலை காப்பி பண்ணோம் இல்லையா, அதை இங்கே போட்டோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணும்போதே அது ஆல்ரெடி பேஸ்ட் ஆகிட்ருக்கும். இல்லை இது பேஸ்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு F9, இங்கே பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்கா, எஸ்கியூஎல், அதாவது F9 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து ப்ளே ஆகும். சப்போஸ் இதில் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இதேமாரி உங்களுக்கு எல்லாமே பேஸ்டிங் ஆகிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி முடிச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணுறேன். இது சேவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நோ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா சர்வர் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். லோக்கலில் ரன் பண்ணக்கூடிய சர்வரை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐக்கானை தூக்கி நான் இங்கே போட்டுக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இருக்கிற எல்லாத்தையும் ஹிடன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு இங்கே தான் வேலை. ஸோ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இங்கே முன்னாடி பேக்கப்பு டேட்டாபேஸ் வந்து பிக் பண்ணல. இப்போ பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா வந்து பிக் பண்ணிடுச்சு. இப்போது நான் யூசர் நேம் அருண், பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டாவை வந்து எப்படி பிக் பண்ண வைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி எப்படி டேட்டாவை பிக் பண்ண வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம்.